நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவிஷ்காவோட ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆதுனிக் பத்தியால் யசோதரா का विलाप அந்த லெசன் பார்க்கலாம். यशोधरा का विलाप। सिद्धि हेतु स्वामी गए यह गौरव की बात, पर चोरी चोरी गई यही बड़ा व्याघात। யசோதரா இருக்காங்களே, அவங்களோட கணவர் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுகாமல் போயிடுவார். அதனால் அந்த சுச்சுவேஷனில் யசோதரா வந்து புலம்புறாங்க. என்னன்னு சொல்லி புலம்புறாங்கன்னா, சித்தி அடைவதற்காக என்னுடைய கணவர் வந்து சென்றிருக்கார். அவர் சித்தி அடைய போயிருக்காரு. ஆனால் அது வந்து எனக்கு வந்து பெருமைக்குரிய விஷயந்தான். ஆனாலும் அவர் என்கிட்ட சொல்லாமல் திருட்டுத்தனமாக சோரிகையே திருட்டுத்தனமாக அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, சொல்லாமல் என்கிட்ட போயிட்டாரு. இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். சஹி வே முஜ்சே கக்கர் ஜாத்தே. என்னிடத்துல யார்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, சஹி அவங்க கூட இருப்பாங்களே தோழிகள் கிட்ட சொல்கிற மாதிரி. சஹி வே முஜ்சே கக்கர் ஜாத்தே, என்னிடம் அவர் சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் कह दो क्या मुझको वे अपनी पद पादा ही बातें, मुझको बहुत उन्होंने माना, फिर भी क्या पूरा पहचाना, मैंने मुख्य उसकी जाना जो वे मन में लाते, सगी वे मुझको कह कर जाते அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா அவருடைய பாதைக்கு வந்து நான் தடைக்கல்லாக இருந்திருப்பேன்னு அவர் நினைக்கிறாரா? அவர் நினச்சதை தானே, அவர் என்ன விரும்பினாரோ அதை தானே நானும் ஏற்றுக்கிட்டேன். அவர் என்ன புரிஞ்சிக்கலை, அவர் எனக்கு முக்கியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. ஸ்வய சுஜித் கர்கே ஷன் में प्रयत्न को प्राणों के मन में हमें भेज देते हिम रन में, शास्त्र धर्म के नाते सगी वे मुझसे कह कर जाते। ஒருவேளை அவர் என்னிடத்துல சொல்லிட்டு போயிருந்தா ஸ்வய நானாகவே ஒரு நொடி பொழுதில் அவரை வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருப்பேனே. சத்திரிய தர்மம் என்னென்னா, போருக்கு வந்து கணவரை அனுப்பும்போது அவங்கள வந்து நல்ல ஆடை அணிகலன்கள்லாம் போட்டு அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்த நான் வந்து அவரை வந்து அலங்கரித்து அனுப்பியிருப்பேன். உயிரை பணையம் வைக்கிற பிராணம் கே மண்மேம்னா உயிரை பணையம் வைக்கிற போருக்கே நான் வந்து அனுப்பி வைக்கும்போது இதுக்கு அனுப்பி வைக்க மாட்டேனா, என்னக்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்க. हुआ ना यह भी बाक्य अबाक्य, किसी पर विफल गर्व अब जाएगा, जिसने अपनाया था त्यागा, रहीम स्मरण ही आते, सगी वे मुझसे कहकर जाते। ரொம்பவும் பாக்கியமான அதிர்ஷ்டஸ்தாலியாக இருந்தேன்னா இப்போ அதிர்ஷ்டம் இல்லாத அபாக்கியவதியாக மாறிட்டேன். கிசி பர் ஃபிஃபல் கர்வ், ஆதரவு இல்லாதவளாக மாறிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டேன். எப்படி அவர் அப்பனாயானா தன்னுடையவளாக ஏற்றுக்கொண்டாரோ, தியாகா இப்போனா என்னை கைவிட்டார், உங்களுடைய நினைவு மட்டும்தான் என்னிடத்துல இருக்குது, நீங்கள் என்னிடத்துல சொல்லிட்டு போயிருக்கலாமே, சகி வே முஜ்சே கக்கர் அவர் என்னிடத்துல சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அடுத்த லைன் பாருங்கள். நயன் हुन होम ने निष्ठुर कहते, फर इनसे जो आंसू बहते, सदैव हृदय वे कैसे सहते, गए तरस ही गाते, सही वे मुझसे कह कर जाते। அவருடைய கண்களில் ஒரு இரக்கமே இல்லை அப்படின்னு என்னுடைய மனசு சொல்லுது. ஆனாலும் என்னுடைய கண்கள் அவருக்காக அழுவுது. என்னுடைய இருதயம் எப்படி இதை சகித்து கொள்ளும்? வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாயே சித்தி பாவே வே சுக் சே, दुखी ना हो इस जन के दुख से, अबलाब तुम में किसी मुख से आज अधिक वे बातें, सगी वे मुझसे कह कर जाते। ஜாயே செல்லட்டும், சென்று சித்தி அடையட்டும், நலமாய் வாழட்டும், சுக்குசே நல்லா இருக்கட்டும், துக்குனா எங்களை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம், நாங்கள் துக்கம் அடைகிறோம் அப்படின்னு அவர் வந்து நினச்சி கவலைப்பட வேண்டாம். நான் இதை யாரிடத்துல போய் முறையிடுவேன், என்னுடைய துக்கத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லி முறையிடுவேன். ஆஜ் அதிக் வே பாத்தே, இன்னும் அதிகமாக அவரை நான் நினைக்கிறேன், இன்னமும் அதிகமாக அவரை பற்றி திங்க் பண்ணுறேன். சகி வே முஜ்சே கக்கர் ஜாத்தே, அவர் என்னிடத்த சொல்லிட்டு போயிருக்கலாம். அடுத்த லைன் பாருங்கள். गए लौट भी वे आवेंगा, कुछ अपूर्व अनुपम लावेंगा, रोते प्राण उनमें पावेंगा, पर क्या गाते गाते सगी वे मुझसे कह कर जाते,
சென்றவர் திரும்பி கண்டிப்பாக வருவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க வருவார். குச் அபூர்வ அனுபம், அபூர்வமான யாராலையும் ஒப்பற்ற ஒரு செல்வத்தை எடுத்துகிட்டு வருவார். ரோத்தே, அவரை நான் அழுதுட்டே, அதாவது ஆனந்த கண்ணீரோடு அவரை வரவேற்பேன். ஆனாலும் நான் பாடுறேன், என்னோடத்தில் சொல்லிட்டு போயிருக்கலாமே, சஹிவே முஜ்சே கர் ஜாத்தே அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா யசோதரா சொல்கிறாங்க.